வரேன். அம்மா காலேஜ் போயிட்டு வரேம்மா. வர டைம் ஆகிடுது, உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? சாரி ஏக்கி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடி. முட்டை டெய்லி ஏதாவது இது மாதிரி ஒரு காரணத்தை சொல்லு. ஏன்டி இப்படி காலையில் இப்படிலாம் பேசுகிற? காலேஜில் எல்லாரும் வந்துட்டு இருப்பாங்க, நீங்கள் ரெக்கார்டு கரெக்ஷன் வேற மாட்ட போகிறோம். அது இருக்கட்டும், நீ அந்த பையனையா ஒரே மாதிரி பேக் வச்சுருக்கீங்க? நான் காசு போட்டு வாங்கின பேகுடி, ஏன்டி இப்படிலாம் பேசுகிற? முட்டை எல்லாரும் பேகை காசு கொடுத்து தான் வாங்குவாங்க, ஓசிலியா வாங்குவாங்க. எனக்கு உன் மேல் டவுட்டாகவே இருக்கு முட்டை, நீ ஏதோ ஒன்று பண்ணுற. நீ ஏன்டி இப்படி பேசுகிற? நான் என்னடி பண்ணுறேன்? உன்கிட்ட சொல்லாமல் என்னடி பண்ண போகிறேன்? முட்டை, என்னால் உன்னை நம்பவே முடியாது. இந்த பையன் எனக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்டில் இருக்கான். எத்தனை பஸ் வந்துச்சு தெரியுமா? போவே இல்லை முட்டை. நீ வந்ததுக்கப்புறம் உன்னை மாதிரியே பேக் வச்சுருக்கான், அதே பஸ்ஸில் வேற ஏறா. என்னடி நினச்சிட்டு இருக்க? இந்த மாதிரி பேக் வச்சுருக்கான்னா ஒரு குத்தமாடி. சரி விடு, பேக் வச்சுருக்கான் விட்டலாம். எதுக்கு இந்த பஸ்ஸில் வந்து ஏறா? இதுக்கு முன்னாடி வேற பஸ்ஸில் போக வேண்டியதானே? இதுக்கெல்லாம் நான்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன என்னடி பண்ண சொல்கிற? முட்டை, ஏதாவது தேவையில்லாம பண்ண உங்கள் அண்ணன்கிட்ட மாட்டி விட்டுருவேன். உனக்கு தெரியாமல் நான் என்னடி பண்ண போகிறேன்? இப்படி சொல்கிறவங்க தான் நம்பவே கூடாது. சரி அதை விடுடி. ரெக்கார்ட்லாம் வந்துட்டியாடி? வந்துட்டேன். யாக்கி, நான் உனக்கு தெரியாமல் எதுவுமே பண்ண மாட்டேன்டி. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோடி. உண்மையா இருந்தால் சந்தோஷம் முட்டை. முட்டை வந்தது லேட்டு, இதில் வேற போஸ் வேற கொடுத்துட்டு இருக்க. பார்க்கலாம் யாக்கி. யாக்கி காலில் இருந்து இப்படி திட்டிக்கிட்டே இருக்க. எல்லாரும் அமைதியாக இருங்க, இன்னைக்கு மேம் வந்து ரெக்கார்ட் ஷீட் கரெக்ஷன் பண்ணுவாங்களாம். ஐயோ, எப்போ ரெக்கார்டுக்குலாம் எழுதி கொடுத்தாங்க? எப்பப்பா டிராயிங்லாம் வரைஞ்சிங்க? இதுக்கு தான் டெய்லி காலேஜ் விட்டோடனே ஓடக்கூடாதுன்றது. டெய்லி இங்கே டிராயிங் வரைஞ்சி போட்டுட்டு தான் இருக்கோம். நீங்கள் தான் விட்டோடனே ஓடிடுறீங்க, அதுக்கு முன்னாடி கூட போயிடுறீங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும்? மேம் வந்து ரெக்கார்ட் ஷீட் எடுத்து வைக்க சொன்னாங்க, வந்தோடனே கரெக்ஷன் பண்ணுறாங்களாம். ஏம்மா காலேஜுக்கு இவ்வளோ சீக்கிரமாக வரீங்க? எல்லாருக்கும் வேலை வெட்டி இல்லை பற்றியா? அதுவும் சீக்கிரமாக வந்துட்டாங்க. உங்களுக்கு நிறைய வேலை இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு லேட்டாக வர வேண்டியதானம்மா. எதுக்குமா இவ்வளோ சீக்கிரமாக காலேஜ் வரீங்க டெய்லியும்? மேம் டிராஃபிக் மேம், பஸ் விட்டுட்டோம் மேம், அதான் மேம் லேட்டு. நாள்லேருந்து சீக்கிரமாக வந்துடுறோம் மேம். மேம் டிராஃபிக் மேம், அதான் மேம் லேட்டு. எப்படிம்மா டெய்லி உங்களுக்கு மட்டும்தான் டிராஃபிக்காக இருக்குமா? டெய்லி நீங்கள் பஸ் விட்டுருவீங்க, டெய்லி உங்களுக்கு பஸ் லேட்டாக வந்துடும், டெய்லி உங்களுக்கு பஸ் பிரேக் டவுன் ஆயிடும். எப்படிம்மா இதெல்லாம் உங்களுக்கு மட்டும் நடக்குது? சாரி மேம், சீக்கிரமாக வந்துடுறோம் மேம். போங்க போய் உட்காருங்க, ரெக்கார்ட் ஷீட் எடுத்துட்டு வாங்க. ஓகே, டிராயிங் பண்ணிட்டேன்டி. பண்ணிட்டேன் முட்டை. அம்மா போகும்போது அமைதியாக போக மாட்டீங்களா? இவ்வளோ நேரம் கிளாஸ் அமைதியாக இருந்துச்சு, வந்தது லேட். இதில் வேற போகும்போது பேசிகிட்டே போவாங்க. போய் உட்காருங்க போங்க. மேம் சைன் பண்ணுங்க மேம். இந்த டிராயிங் இப்படி வராதும்மா. இங்கே பாரு, நல்லா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பென்சில் ஷேடை வந்து இது பண்ணுமா, இங்கே கொஞ்சம் லைட்டாக வளைஞ்சாதான் இப்படி வரும். பாருங்க எப்படி வரைஞ்சிருக்கான்ட்டு. ஓகே மேம், கரெக்ட் பண்ணிக்கிறேன் மேம். அடுத்தது யாருமா? வாங்க மேம். என்னம்மா பண்ணி வச்சிருக்க? வரைஞ்சி வச்சிருக்கியா இல்லை கிறுக்கி வச்சிருக்கியா? எரேஸ் பண்ணி டிராயிங் பண்ணதுலாம் அப்படி ஆயிடுச்சு மேம். ஃபஸ்ட்டே தப்பு இல்லாமல் வரையணும்னு அதுக்கு தான் சொல்கிறது. டெய்லி எதுக்கு உங்களை நான் கிளாஸை கவனிக்க சொன்னேன்? கவனிக்கிறீங்களா? டிராயிங் பண்ணும்போது இங்கே பார்க்குறீங்களா? ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுறீங்க ஃபோனில். என்றைக்காவது ஒரு நாள் அந்த டிராயிங்கை நீங்கள் நோட் பண்ணுறீங்களாமா? நோட்ஸ் எடுக்கிறீங்களா? இல்லை. இதுக்கு தான் டெய்லி கிளாஸ் எடுக்கும் போது கிளாஸை கவனிக்கணும். நோட்ஸ் சொன்னாங்கன்னா எழுதணும். பக்கத்தில் டிராயிங் வரைஞ்சி போட்டாங்கன்னா நோட்ஸ் எடுக்கணும். ஏதாவது ஒரு வேலை பார்க்குறீங்களாமா? டிராயிங் வரைஞ்சி போட்டால் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பாட்டுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுறீங்க. அதுக்கப்புறம் ரெக்கார்ட் ஷீட்டில் இந்த மாதிரி கிறுக்கி எடுத்துகிட்டு வந்து காமிக்க வேண்டியது. இதெல்லாம் நான் சைன் பண்ணணுமா? சொல்லி ஆக்கி. ஏன் இப்போ இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க? நீங்கள் எப்பவும் இவ்வளோ அமைதியாக இருக்க மாட்டீங்களே, ரொம்ப கத்தி பேசிட்டு இருப்பீங்களே, பேசுங்க. மேம் டிராயிங் நல்லா பண்ணுறேன் மேம். ஏம்மா இதை நான் சைன் பண்ணதே இல்லையே. எது மேம்? இது நீங்கள் தான் மேம் பண்ணீங்க. ஏம்மா நான் பண்ணது எது இல்லைன்னு எனக்கு தெரியாதா? பிந்து இங்கே வாமா. எஸ் மேம். அம்மா நான் இந்த படத்துக்கு யாருக்கும் சைன் பண்ணலைல்ல? எஸ் மேம், நான் கூட வரேன்னு சொன்னேன், நீங்கள் தப்பு திரும்ப போய் வரேன்னு சொல்லிட்டீங்க மேம். யாக்கி சொல்லுமா, இது யார் வரைஞ்சா, யார் சைன் பண்ணா சொல்லு. நான் தான் மேம் வரைஞ்சேன். அப்போ சைன் யார்மா பண்ணா? ஏமா அமைதியாக இருக்க, பேசு. யாக்கி பாரு, அவளே வேறு இந்த படத்தை
படத்துக்கு அவளே சைன் பண்ணிட்டு வந்துட்டா. அந்த படத்துக்கு மேம் யாருக்கும் சைன் பண்ணவே இல்லைடி. எல்லாருக்கும் சைன் பண்ண படத்துக்கு சைன் போட்டுட்டு இருந்தால் கூட தப்பிச்சிருப்பா. யாருக்குமே சைன் பண்ணாத படத்துக்கு சைன் போட்டு மாட்டிக்கிட்டாடி. யாக்கி நீங்கள் பதில் பேசுகிற மாதிரி தெரியல. இந்தாங்கம்மா உங்கள் ஷீட்டெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. ப்ராக்டிக்கலுக்கு நான் இந்த ரெக்கார்டை இது பண்ண மாட்டேம்மா. நீங்களே வரைஞ்சி நீங்களே சைன் பண்ணுறதுக்கு நான் எதுக்குமா இருக்கேன்? எதுக்குமா வரீங்க? நீங்கள் வீட்டிலே இருந்துக்கோங்க. வீட்டிலே இருந்துட்டு நீங்களே வரைஞ்சிக்கோங்க. நீங்களே சைன் பண்ண போகிறீங்க. யார் கேட்க போகிறா? நீங்கள் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? போமாங்க. யாண்டி யாக்கி இப்படி பண்ண லூஸு? முட்டை ஓவராக அட்வைஸ் பண்ணுற நல்லா வச்சுக்காத. வேலை என்னமோ அதை பார்ப்போ. அம்மா பிரேக் போயிட்டு வாங்க, சீக்கிரமாக வாங்க. நீ கிளாஸ் முடிஞ்சிட்டோன்னே எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். நோட்ஸ் கொடுக்குறேன். முட்டை வா முட்டை போகலாம். எல்லாரும் பிரேக்குக்கு போய் வச்சுட்டு நம்ம மட்டும்தான் இங்கே நிற்கிற. வாடி போகலாம். யாக்கி அவளுங்களை எங்கடி காணோம்? அவளுங்க கேண்டீனில் இருப்பாளுங்கடி. வா நம்ம போகலாமா? சரி வாடி போகலாம். இந்த பேகை மாதிரி தூக்கிட்டு வர போகிறேன். இந்த பேகுக்கு என்னடி குறையா? யாக்கி இப்படி பண்ணுற? இந்த பேகு இருக்கட்டும்டி. நான் தானே தூக்கிட்டு வரேன் உனக்கு. நீ வேணா உன் பேக் வச்சுட்டு வா. நான் வச்சுட்டு வர மாட்டேன். சரி வா, கார் பார்க்கிங் வையா போகலாம். அங்கே தான் இருப்பாளுங்க. அப்படி இல்லை கேன்டீனில் இருப்பாளுங்க. வா போகலாம். கார் பார்க்கிங்கும் வந்தாச்சு. இங்கே இல்லை. எங்கடி போயிருப்பாளுங்க அவளுங்க? யாக்கி கண்டிப்பாக கேன்டீனில் தாண்டி இருப்பாளுங்க. வாடி போகலாம். சீக்கிரமா நட. வா போகலாம். இங்கே என்னடி பண்ணுறீங்க கிளாஸ் வராமல்? இவ்வளோ நேரம் கிளாஸில் தாண்டி இருந்தோம். நீ எங்களை பார்த்தியா இல்லையா? எங்கே இருந்தீங்க? நான் உங்களை பார்க்கவே இல்லையே. நானும் அவ்வளோ நேரம் கிளாஸில் தானே இருந்தேன். லாஸ்ட் பெஞ்சில் இருந்தோண்டி. கொஞ்சம் ரெக்கார்ட் ஷீட்லாம் கரெக்ட் பண்ணுற வேலை இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இருந்தோண்டி. நம்ப முடியலடி. நம்பவே முடியல. நீ நம்பல்னா நான் ஒன்றும் பண்ண முடியாதுடி. நீ மேம் கிட்ட திட்டு வாங்கும்போது கூட நான் அங்கே தான் இருந்தேன். போதுமா? இதை சொல்லக்கூடாதுன்னு நினச்சிப்பேன். நான் இதெல்லாம் சொல்லணும்னு நீ நினைக்கிறியா? சரி விடுங்கடி. அவையாண்டி இன்னும் வரவே இல்லை. விட்டுட்டு தானே வந்தீங்க. அப்புறம் என்ன அவ வரல இவ வரலன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க? வருவா மெதுவா. அவன் யார்கிட்ட பேசிட்டு இருந்தா வருவா. யாக்கி கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ண மாட்டியா? நீ பாட்டுக்கு வந்துட்டே இருக்க. இவர் அங்கே நின்றுட்டு மணிக்காக தான் கடலை போடுவாரு. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் போல. இந்த அம்மா வருவாங்கன்னு. சரி விடுடி. ஆமா இது யார் ரெண்டு பேரும்? நம்மளை விட்டுட்டு தானே வந்தாளுங்க. இவளுங்கிட்ட பேசவே கூடாது யாக்கி. அதுவும் இந்த எலிலா இருக்கு. சரியான ஆளு யாக்கி. இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? நாங்கள் எங்கே போனாலும் உங்களை கூட்டிகிட்டு தாண்டி போகிறோம். சொல்லிட்டு தாண்டி போகிறோம். நீங்கள் மட்டும் ஏண்டி விட்டுட்டு ஓடி இருந்துடுறீங்க? லைட்டாக தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சுடா. அதுக்கு தாண்டா வந்தோம். அதுக்கு நீ சொல்லிட்டு போயிருக்கணும். நாங்களும் வந்திருப்போம்ல. சரி விடியாக்கி. மினி பீட்சா வாங்கி தாடி. ஏதாவது சொல்லிட போறேன்டி. அமைதியாக போயிடு. இவளுங்க பாருடி. நம்ம என்ன இதில் இருக்கோம். இப்போ இவன் மினி பீட்சா கேட்குறா பாரு. என்னடி ஆச்சு? ஒன்றும் ஆகலை. யாக்கி எல்லாருக்கும் சைன் போட்டதுல நீ சைன் போட்டிருந்தா கூட கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. யாருக்குமே சைன் போடாததுல சைன் போட்டுட்டு போனா கண்டு தாண்டி பிடிப்பாங்க. சரி விடு. அது இது பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக வரைஞ்சிட்டு போய் மேம் கிட்ட சாரி சொல்லு. கொஞ்சம் மன்னிக்க வாய்ப்பு இருக்கு. யார்கிட்ட இப்படி பண்ண? அதை கூட விட்டுலாடி. மேம் இது நான் சைன் பண்ணலையமோ அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்பவுமே கொஞ்சம் உஷாரா இருக்கலாம். இல்ல மேம் இது உங்க சைன் தான் மேம் சொன்னா பத்தியா? அதான் அல்டிமேட் காமெடி. ஆமாடி. சரி ரொம்ப பண்ணாதீங்கடி. என்ன நாங்க எப்படி பண்ணோம்? சும்மா எல்லாரும் தாண்டி அப்ப சிரிச்சாலுங்க. அதெல்லாம் நீ கேட்க மாட்டேன். எங்களை மட்டும்தான் கேட்பேன். சும்மா ஃபன்னு தாண்டி. வேற ஒன்றும் இல்லை. யாக்கி வா நம்ம போய் பீட்டா சாப்பிடுவோம். வாடி வந்து எடுத்துக்கோங்கடி. நாங்கள் அப்பவுமே வாங்கி வச்சுட்டோம். நீங்கள் வருவீங்கன்னு வெயிட் பண்ணோம். அதுக்குள்ளே கொஞ்சம் தான் எடுத்து சாப்பிட்டோம். வாடி யாக்கி வாடி. சூடு ஆடிட்ட போது சாப்பிடலாம் வாடி. மனசாட்சியே இல்லையாடி உங்களுக்கு? விட்டுட்டு வந்துட்டு நீங்கள் பாட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. எலி அதில் 4 நாள் தான் இருக்குது. இதில் வேற ஷேரிங் வரியா? இருந்ததே 4 தாண்டி. அதில் நான் 1-2 தாண்டி சாப்பிட்டேன். வாங்கடி. நீங்கள் வேற கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வாடி வாடி. நான் நீயே எல்லாத்தையும் சாப்பிட்டு வா. எலி அதை ஃபுல்லாக அந்த பக்கம் கொடு. ரைஸ் அவ்வளோ நல்லா இல்லைல்ல? ஆமாண்டி. நம்ம வெளியே சாப்பிட்ட மாதிரி இல்லைல்ல? எப்படி போனீங்க? எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. ஆமாம் இவங்க மட்டும் எல்லா இடத்துக்கும் நம்மகிட்ட சொல்லிட்டு தான் போகிறாளுங்க. பாடி நாங்கள் கேன்டீனுக்கு தாண்டி சொல்லாமல் வந்தோம். நீங்கள் அவுட்டிங்லாம் சொல்லாமல் போகிறீங்க. எங்கள் ஏரியா பக்கத்தில் ஒரு கடை இருக்குது. அங்கே ப்ரைஸ் நல்லா இருக்குது. வரியா? வரமாட்டேன்ல. அப்புறம் என்ன?
அம்மா வீட்டுக்குலாம் வரவே மாட்டாடி. வரேன்னு சொல்கிறேன். எவ்வளோ நாள் ஆகுது? என்னைக்காவது ஒரு நாள் வராளா? எலி என்னைக்கு தான் வரலான்ட்டு இருக்க? ஏய் வரேன்டி. சரி சீக்கிரமா சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளாஸ் வர போகணும். ஏய் ஏன்டி எல்லாரும் அமைதியாக இருக்கீங்க? சொல்லுங்கடி. யாக்கி நீ சொல்லுடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏய் நீ சொல்லு. ஷேர் பண்ணுங்க. ஏய் நீ சொல்லுடி. கமெண்ட் பண்ணுங்க. ஏய் நீ சொல்லு. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எபிசோட் 2 வரும், வெயிட் பண்ணுங்க गाइस.